அண்ணாமலை, பாட்ஷா, வீரா அந்த 3 படங்கள் வந்து மறக்க முடியாது. முக்கியமா அண்ணாமலையில் ஆரம்பிச்சு சொல்லணும்னா, அந்த ஓப்பனிங் சாங் இப்போவும் வந்து வந்தண்டா பால்காரன் சாங் வந்து அவ்வளோ பெரிய ஷாட் இருக்கும். ரஜினி சார் ஓப்பனிங்க்கு வந்துட்டே இருக்கும் கேமரா. ரஜினி சார் திரும்பவே மாட்டார், திரும்ப மாட்டாருன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தால் அவ்வளோ லேக் விட்டு மெதுவாக திரும்பி கண்ணை அடிச்சுட்டு சிரிப்பார். வேற எந்த ஹீரோக்குமே அவ்வளோ லென்த் வச்சு பண்ண முடியுமான்னு தெரியல. அப்படி ஒரு அந்த ஆடியன்ஸ் கை தட்டிக்கிட்டே இருப்பாங்க. அது எனக்கு இன்னும் அப்படியே தியேட்டரில் உட்காந்து பார்த்தது அப்படின்னு ஞாபகம் இருக்குது. அண்ட் அண்ணாமலை படத்தில் வந்து ரஜினி சாரோட டயலாக்ஸ், ஒவ்வொரு இடத்துலையும் அவர் பேசுகிறது அந்த பஞ்ச் டயலாக்ஸ், அதை நயமாக அதுக்கப்புறம் தான் அந்த ட்ரெண்ட் ஆரம்பித்து எல்லா படங்களையும் கண்டினியூ ஆச்சுன்னு சொல்லலாம். அதில் தேவா சாரோடைய மியூசிக், எல்லா பாட்டுமே சூப்பரான சாங்ஸ் அந்த படத்தில். அண்ட் ரஜினி சார்கிட்ட வந்து ஒரு அமேசிங் இன்னசென்ஸ் இருக்கும். அது படம் ஃபுல்லாக கொண்டு வந்திருப்பார் சுரேஷ்ணா சார். வந்து லேடிஸை பார்த்தா பயந்து ஒதுங்கிறதும், அதுக்கப்புறமா வந்து ஒரு சுச்சுவேஷன் வந்ததுக்கப்புறமா தானே மாற்றிட்டு வேற ஒரு கேரக்டராக ஒரு பர்ஃபார்மன்ஸு, அவர் இன்னசென்ட்டாக இருந்தவர் அவ்வளோ டிராஸ்டிக்காக மாறி அவ்வளோ ஸ்டைலிஷாக மாறி மேலே போயிட்டே இருப்பார். பட் ஸ்டில் ஃபேமிலின்னு வரும்போதும் முக்கியமான தருணங்கள் வரும்போதும் அவர் காட்டுற எமோஷன், அவர் காட்டுற பாசம், அவர் எப்படி வந்து இன்னும் பழைய ஆளாக தான் இருக்கேன், நான் இந்த உலகத்துக்காக தான் நான் மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்றைக்கும் அப்படியே ஞாபகம் இருக்குது. அந்த ரீரெக்கார்டிங் ஆகட்டும், ஒவ்வொரு வசனங்கள் கூட்டி கழிச்சு பார்க்கணும் சரியாக இருக்குன்னு சொல்கிறது, அது ஆதரவு சார் சொன்னதை அப்படியே இவர் சொல்லும்போது இருக்கிற ஒரு கிக்கு. ஸோ வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் சினிமா அப்படிங்கிறதுக்குள்ளே வந்து அதெல்லாம் மறக்க முடியாத மூமெண்ட்ஸ். எவ்வளோ நாள் இருந்தாலும் திரும்ப திரும்ப யோசிச்சு சொல்கிற விஷயங்கள். ஒரு சூப்பரான படம், மறக்கவே முடியாது. அடுத்து பாட்ஷா. நான் வந்து ஸ்கூல் படிக்க ஆரம்பித்து தனியாக படம் பார்க்க போனதுக்கப்புறமா போய் பார்த்த படம் பாட்ஷான்னு நினைக்கிறேன். பாட்ஷா பார்த்தது மறக்கவே முடியாது. ஏன்னா திருப்பூரில் வந்து காலைல 6:30 மணி ஷோ பார்த்தேன். ஆட்டோஸ் ஒரு 100 ஆட்டோ 200 ஆட்டோ இருக்கும். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பிரிண்ட்டை வந்து அப்படியே ஊர்வலம் மாதிரி ஊருக்குள்ளே கொண்டு வர்றாங்க. கூட்டிகிட்டு வந்து படம் ஆரம்பிக்கிற வரைக்கும் எல்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க. இந்த படம் பொதுவாக சினிமாவில் எனக்கு ரொம்ப கவர்ந்த விஷயங்கள் வந்து, சினிமா ஒரு பக்கம் இருந்தாலும் சினிமாவை எப்படி எடுத்தாங்கிறது தான் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே பெரிய சுவாரஸ்யமாக இருந்த விஷயம். சினிமாவுக்கு வந்ததுக்கு காரணமே அதுன்னு சொல்லலாம். ஏன்னா அப்பா டெய்லி ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து அந்த படங்கள் நடந்தப்போ படம் எடுத்தப்போ என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு, என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள், ஒரு டைரக்டர் எப்படி கிரியேட் பண்ணாங்க, ஒரு கஷ்டமான ஷாட் ஒரு ஹீரோ எப்படி நடிச்சாரு, அப்படி பல விஷயங்கள் கேட்டு தான் சினிமா மேலே ஒரு ஆர்வம் ஜாஸ்தியாச்சு. ஆனால் அதை பற்றி படிக்கிறதுக்கான புத்தகங்கள் நம்ம ஊரில் வந்து ரொம்ப கம்மி. பட் இப்போ சுரேஷ்ணா சார் வந்து ரஜினி சார், கமல் சாரோட அவ்வளோ படம் பண்ணவங்க, அவங்க கூட நடந்த எக்ஸ்பீரியன்ஸஸ், அவர் கிரியேட் பண்ண இந்த மாதிரியான ஒரு கல்ட் ஃபிலிம்ஸ் மாதிரி சொல்லலாம் பாட்ஷாலாம். அந்த மாதிரி படங்கள் நடந்த விதம் எப்படி உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது ஃபிலிம் ஃபேன்ஸுக்கு அவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷம் மாதிரியான விஷயம். அதை வந்து பாதுகாத்து வச்சுக்கிற ஒரு கலெக்டபிள் விஷயமா இருக்கும். ஸோ அது இப்போ பண்ணியிருக்காருங்கிறது அதுக்கு எவ்வளோ பொறுமை தேவைன்னு தெரியும். பட் அது எல்லாத்தையும் எடுத்து பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்தி எழுதியிருக்கிறது ஒரு சூப்பர் விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு சுரேஷ்ணா சாருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு ஆடியன்ஸாக, ஒரு ரஜினி சார் ஃபேனாக அதை நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ணாமலை வந்து ஒரு ஃபுல் லைஃப் மேனுடைய ஒரு ஜேர்னி, ஒரு வாழ்க்கையோட பாதையாக போகும். பாட்ஷாங்கிறது ஒரு பெரிய டானுடைய கதை இருக்குது. இது ரெண்டுலேருந்து சம்மந்தமே இல்லாமல் டோட்டலாக ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு ஊர்லேருந்து வர ஒரு ஆள். எப்பவும் கவுண்டமணி சார், செந்தில் சாரும் காமெடி பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் வந்து செந்தில் சாரை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு காமெடி, அதுவும் தூக்கி சாப்பிட்டுருப்பாங்க. அதில் மறக்க முடியாத டயலாக், என்டிஆர் அப்படின்னு கிருஷ்ணா ஃபோட்டோவை பார்த்து சொல்லும்போது தியேட்டர் அலறிடுச்சு அந்த செகண்ட். மறக்க அந்த ஒரு டைமிங். ரஜினி சார் வந்து காமெடி கலக்க ஆரம்பிச்சது தம்பிக்கந்தூர் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த படத்துலலாம் வந்து எக்ஸலண்ட் காமெடியாக இருக்கும். அதுவும் இந்த 2 பொண்ணுங்க, ரோஜா மேடமும் மீனா மேடம் வச்சுட்டு அந்த கோயிலில் கல்யாண சீன் இருக்கும். கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கோயிந்தா ஓடி கோயிந்தாங்கிற விஷயம் சொல்லும் போதே சிரிப்பு வருது. அது மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த முக்கியமாக அந்த ஆல்பம் வீரா படத்துடைய சாங்ஸ், என்ன சாங், சின்ன ஒரு பிட்டு சாங் வந்து இருக்கும், அந்த புடலங்கா வச்சு சாங் இருக்கும். அந்த சாங்கும் கூட வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். அண்டு மாடத்திலே கன்னி மாடத்திலே சாங், ரஜினி சாரோட எக்ஸ்பிரஷன்ஸ் ஆடும்போது அப்படி ரசித்து பார்த்த படங்கள். படத்துடைய சென்சார் சர்டிஃபிகேட் போட்ட உடனே மொத்த தேட்டரை எந்திரிச்சிட்டாங்க, சீட்டு மேலே நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஆரம்பித்து படம் ஃபுல்லாக லாட்ரி டிக்கெட் பறக்குது, பூ பறக்குது, ஃபுல் படம் நான் தேட்டரில் சீட்டு மேலே நின்றுக்கிட்டே தான் பார்த்தேன். அது மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். அந்த படம் வந்து ராக்கிங் ஃபிலிம். ரஜினி சார் இப்படி இருப்பார், சொல்லும் போதே புல்லரிக்குது. பாட்ஷாங்கிற அந்த பேர், அது அவர் சொல்கிற விதம், அவருடைய காஸ்டியூம்ஸு, அந்த போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸ்குள்ளே வந்து ஒரு ஒயிட் ட்ரெஸ் நடந்து சிங்கிள் ஷாட் நேராக நடந்து வந்து அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிற விதம், பேசி முடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். சிங்கிள் ஷாட்டில் அந்த இது இருக்கும், அது மறக்கவே முடியாது. அதே மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் ரகுவரன் சார்கிட்ட பேசுறது, ரகுவரன் சாரும் ஒரு லெஜெண்டு, அவரும் போட்டி போட்டுட்டு 2 பேரும் பெர்ஃபார்ம் பண்ணுறது செம்மையாக இருக்கும் அந்த படம். அதில் வர்ற சாங்ஸு, முக்கியமாக ஸ்டார்டிங்கில் வந்து நக்மா மேடம்கிட்ட வந்து ஆட்டோவில் போகும்போது ஐயோ சண்டையாக வேணாம் திரும்பி போகிறது, அண்டு பஞ்ச் டயலாகை வந்து இன்னும் உச்சத்துக்கு கொண்டு போனது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரஜினி சார் சொன்னதுலேயே வந்து உண்மையை சொன்னேன் அப்படிங்கிறது, அதுக்கு மேலே என்ன சொல்கிறது, உண்மையை சொன்னேன், அவ்வளோ எல்லா விஷயம் நடந்துச்சுன்னு. அதை விட ஒரு பீக் ஹீரோயிசமாக வேறு என்ன காட்ட முடியும்.
சான்ஸே இல்லை. அதே மாதிரி ஃபைட்டும் வந்து பாட்ஷா அப்படிங்கிற ஆளை அடிச்சா எப்படி இருக்கும்ன்றத வந்து குளோரிஃபை பண்ணி காட்டுறது. சாதாரணமாக ஒருத்தர் அடிச்சா அப்படி நடக்காது, பட் பாட்ஷா அடிச்சா நடக்கும் அப்படின்னு நம்ப வச்சது அந்த படத்தில் இருக்கும். அண்ட் ரஜினி சாரோட காஸ்டியூம்ஸ், அந்த ஃப்ரேமே இல்லாத ஒரு கண்ணாடி போட்டுட்டு கழட்டிட்டு பேசுகிற ஸ்டைலு, இது நாங்கள்லாம் அதை தான் இன்னும் அப்படியே பண்ணிகிட்டே இருப்போம்னு நினைக்கிறேன். அதில் கிரியேட் பண்ண விஷயங்கள் அவ்வளோ இருக்கும். அது சுரேஷ்கநாத் சாரோட பங்கு. ஏன்னா மறுபடியும் சார் வச்சு பண்ணும்போது அண்ணாமலைக்கு அப்புறம் அதை விட பெரிய படமாக பாட்ஷா கொண்டு போய் நிற்கிறதுங்கிற சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா அந்த காம்பினேஷனில் இன்னும் பெருசாக எதிர்பார்ப்பாங்க. எவ்வளோ எதிர்பார்த்தாலும் அதை தாண்டி ஒரு படம் வந்து நிற்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது மறக்கவே முடியாது. அந்த படம் வந்து காமெடி ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் இருக்கும், அப்புறம் போனால் அப்படியே சீரியஸாக இருக்கும். பட் நம்ம கண்ணை அந்த இடத்துல நகரவே முடியாது. மறக்க முடியாத ஒரு படம். பட் கமர்ஷியல் படம் வந்து அடுத்த லெவல் போய் சேர்றது மறக்காமல் ஞாபகம் இருக்கிறதுக்கு பாடல்கள் ஒரு ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கும். அந்த வகையில் இந்த 3 படத்துலையுமே பாடல்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சாங் பர்டிகுலராக வந்து சரியான சாங். வந்தேன்டா பால்காரன் ஆகட்டும், இல்லை பாட்ஷா பாரு. அதாவது ஒரு ஹீரோவை வந்து நம்ம ஸ்க்ரீனில் ரஜினி சார் வந்து ஸ்க்ரீனில் வந்தார், ஃபஸ்ட்டு சாங் பாட போகிறாருங்கிறது வந்து ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட். அது ஒரு திருவிழா மாதிரியான விஷயம். அதை வந்து பெருசாக்குறது, அதை எவ்வளோ பெருசாக்க முடியுங்கிறதுக்கெல்லாம் இந்த 2 படங்கள் ஒரு அளவுகோல் ஆயிடுச்சு. இதை விட பெருசாக பண்ணணும்னு எல்லாருமே பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த ஆட்டோக்காரன் சாங் ஆகட்டும், இல்லை அண்ணாமலையில் வந்தேன்டா பால்காரன் சாங் ஆகட்டும், அது ஃபுல்லாக வந்து ஒரு ஓப்பனில் ஊட்டியில் எடுத்துப்பாங்க, வைடாக வச்சு அவ்வளோ டான்சர்ஸ் பண்ணி கிராண்ட் ஆக்கிட்டாங்க. அந்த பாட்டு அவ்வளோ பெருசாக இருக்கும், அது மறக்கவே முடியாது. அதே மாதிரி வந்து அண்ணாமலைங்கிற சாங் என்ன ஒரு மெலடி, அற்புதமான மெலடி அந்த சாங். அண்ட் பாட்ஷாவில் வந்து தங்கமகன் சாங் ஆகட்டும், இதில் வந்து அது ரீரெக்கார்டிங், பாட்ஷாங்கிற ரீரெக்கார்டிங் அது ஒன்று போதும். எவ்வளோ பேரோட ஃபோனில் ரிங் டோன்ஸ் இன்னைக்கு வரைக்கும் பாட்ஷாங்கிறது. அதே மாதிரி காலர் டியூன்ஸ், எப்போ ஃபோன் பண்ணாலும் பாட்ஷா ஒரு டைலாக் அப்படிங்கிற விஷயம் எவ்வளோ என்ஜாய் பண்ணுற மறக்க முடியாத ஒரு மெமரிஸ். அந்த படத்தை பற்றின விஷயங்கள் அவ்வளோ இருக்குது. அண்ட் வீரா சாங்ஸ், அந்த ஆல்பமே சூப்பர் ஆல்பம். அந்த எல்லா பாடல்களுமே சூப்பர். ரஜினி சார் பற்றி என்ன சொல்றது, ரஜினி சாருக்கு வந்து இனி பிறக்க போகிற குழந்தைகளுக்கும் சரி, இது வரைக்கும் பிறந்து வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களும் சரி, அது ஒரு 5 ஜென்ரேஷன் 6 ஜென்ரேஷன் இருந்தால் எல்லாருக்குமே பிடிச்சவர் ரஜினி சார். வந்து அவரோட அன்பாகட்டும், அவர் பழகிற விதமாகட்டும், எனக்கெல்லாம் மறக்காத விஷயம் பருத்திவீரன் பார்க்கும்போது ரஜினி சார் கட்டி பிடிச்சிருக்கோம் அப்படின்னு ஆயிடுச்சு. அதே மாதிரி ஸ்டேட் அவார்ட் ஃபங்க்ஷனில் அவ்வளோ பேர் இருக்கும்போது ரஜினி சார் ஸ்டேஜில் வந்து மென்ஷன் பண்ணி பருத்திவீரன் பற்றி நான் மென்ஷன் பண்ணணும், கார்த்திக் பற்றி பிரியாமணி பற்றி மென்ஷன் பண்ணணும்னு சொல்லும்போதெல்லாம் வந்து கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அவ்வளோ விஷயங்கள் சாதிச்சாலும் அவர் இதயம் எப்போவுமே லைட்டாக, எப்போவுமே சிம்பிளாக அழகாகவே இருக்கிறது தான் ரஜினி சார். அண்ட் அவருடைய படங்கள், ரஜினி சார் வந்து எந்த அளவுக்கு பர்சனலாக நமக்கு பிடிக்குங்கிறது இருந்தாலும் ஸ்க்ரீனில் அவர் பண்ணுற மேஜிக். இப்போ ரோபோ வரைக்கும் வந்து வில்லனாக மாறினதுக்கப்புறமா அவர் என்ஜாய் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணுறது வந்து இன்னைக்கு வரைக்கும் லெசன்ஸ் தான். ஒரு இடத்துல வந்து ஒரு ஹீரோ மாறணும், ஹீரோ வேறு மாதிரி தெரியணும்னா அது ரஜினி சார் ரெஃபரன்ஸஸ் தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. அண்ட் ரஜினி சார் வந்து அவருடைய ஹியூமர், அதாவது அந்த டைமிங்கு, அதை அவரோட ஃபேஸில் இருக்கிற இன்னசென்ஸு, அதை அவ்வளோ அழகாக பிடிச்சி பண்ணுறது. அவர் பண்ண விஷயங்கள்லாம் நிறைய எடுத்து இன்னைக்கு பண்ணிகிட்டே இருக்கும். அண்ட் அவருடைய ஹேர் ஸ்டைல், ரஜினி சாரோட ஹேர் ஸ்டைல் வந்து எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து ரஜினி சாருக்கு வந்து ஹேர் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் போது என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேவ் பண்ணிட்டானுங்க தலையை, ரஜினி சார் ஹேர் ஸ்டைலே வரணுங்கிறதுக்காக. அதிசய பிரிவில் ரஜினி சார் சொல்லுவார், அடுத்த ஜென்மத்தில் பிறக்கும் போது இதே மூஞ்சி இதே முடி வேணும்னு சொல்லுவார். அந்தளவுக்கு அவரோட ஹேர் ஸ்டைல் வந்து அவ்வளோ ஃபேமஸ். ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனில் ஞாபகம் இருக்குது, ரஜினி சார் சும்மா உட்காந்துட்டே இருந்தார், யாரோ பேசிட்டு இருந்தாங்க ஸ்டேஜில், திரும்ப ரஜினி சார் தலையை கோதுனாரு, ஃபுல் க்ரௌடு கிளாப். அப்படி எல்லாரையுமே கட்டி போட்டது ரஜினி சார். எங்களுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரஜினி சார். அந்த புக்கில் அவரை பற்றி நிறையா பர்சனல் விஷயங்கள் வரப்போகுது, படிக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கோம்.